पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு திருவேங்கடனுடைய திவ்ய நாமங்கள் 1000 52வது திருநாமத்தை விளக்கப் போகிறேன். முண்டகோபனிஷத் என்று ஒரு உபனிஷத். இது 4 வேதங்களிலே அதர்வண வேதத்திலே அமைந்திருக்கிறது. எல்லா வேதங்களுடைய இறுதி பகுதியை உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். வியாச பகவான் வேதங்களை ஒரே காடாக மண்டி கிடந்த வேதங்களை சாதாரண மனிதர்களால் அப்படியே புரிந்து படிக்க முடியாது என்பதற்காக வேதங்களை 4ஆக வகுத்தார். வகுத்த பொழுது பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த உயர் வேதாந்த கருத்துக்களை காட்டக்கூடிய பகுதியை ஒவ்வொரு வேதத்துக்கும் உபனிஷத்தாக இணைத்தார். அதன்படி அதர்வண வேதத்திற்கு முண்டகோபனிஷத் என்கிற உபனிஷத்து வந்தது. அந்த முண்டகோபனிஷத்திலே ஒரு அழகான மந்திரம். அந்த மந்திரத்தை கேளுங்க. பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. ஒருவன் பக்தியோடு அந்த பராவரனையே தியானம் பண்ணி நேரிலே பார்ப்பது போன்ற நிலையை எய்தினான் ஆகில், அதாவது உருவழி தோற்றமாக எதற்கு பகவான் தெரியணும். அந்த மாதிரி நம்ம கூட இப்போ அன்போடு ஒருத்தரை நினைக்கிறோம், அவரே பார்க்கணும் போல நினைக்கிறச்சு அவர் இருக்கா மாதிரி தோன்றது இல்லையா? அதை உருவழி தோற்றம் என்று தமிழர்கள் சொல்வார்கள். ஸ்கிரீனும் இல்லாமல் எந்தவித ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் ஒரு பிம்பம் நமது முன்னாடி இருப்பது போன்ற நிலை. இது உணர்ச்சி வசத்தினால் வரும். பக்தி அப்பேற்பட்ட உணர்ச்சியில் இருக்கும் பொழுது எதிர்க்கே பகவான் இருப்பது போன்ற தோற்றம் வரும். அதுதான் பக்திக்கு அடிப்படை. அந்த தோற்றம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி நிரந்தரம் பகவானை இடைவீடு நினைத்து கொண்டிருந்தால் அது பக்தி யோகத்தின் ஆரம்ப நிலை. அப்படி தொடர்ந்து எதிர்க்க பகவான் இருக்கும்படியாக பல சமயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் பக்தி யோகம் செய்வது என்று சொல்கிறார்கள். இந்த பக்தி யோகத்தை ஒருவன் செய்யும் பொழுது, தொடங்கும் பொழுது எதிர்க்கே பகவான் இருப்பது போன்று பார்க்கின்றான். அந்த நிலையிலே அதை இவன் எய்திவிட்டானாகில் அந்த பக்தி யோகம் நிறையும் பொழுது இவன் நெஞ்சிலே உள்ள முடிச்சுக்கள் எல்லாம் போயிடும். யார்? பகவானை பக்தி யோகத்திலால் வழிபடுபவனுக்கு. அது மட்டுமல்ல, இவனுக்கு எந்தவித ஐயமும் இருக்காது. அது மட்டுமல்ல, இவனுடைய புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடிய கர்மாக்கள் அனைத்து நீங்கிவிடும். எப்போ? நேரில் பார்ப்பது போன்று அந்த பராவரனை அனுபவிக்கும் பொழுது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இதில் நமக்கு மற்றதெல்லாம் விட்டுடுவோம். இப்போது இந்த பராவரன் ஒரு வார்த்தை வர்றது, அதுக்கு என்ன பொருள்?
பராவர் என்பதற்கு என்ன பொருள் என்பது விளக்க திருவேங்கடமுடையானே ஒரு காரியம் செஞ்சான். அவனே சுவாமி வேதாந்த தேசிகராக அவதரித்தான். அவதரித்து ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு விரிவுரை எழுதினான், தத்துவ டீகை என்ற பெயரோடு. அதிலே ராமானுஜர் இந்த பக்தி யோகத்தை பற்றி சொல்வதற்கு இந்த மந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார். அந்த மந்திரத்தை தான் விளக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரையான தத்துவ டீகையில் இந்த பராவரன் என்பதற்கு 4 வித விளக்கங்களை திருவேங்கடமுடையான் ஆகிய சுவாமி தேசிகன் கொடுக்கிறார். ஒன்று, பரர்கள் என்றால் மற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் யாருக்கு அவரர், எவனுக்கு அவரர்களோ அவன் பராவரன். அதான் எம்பெருமானுக்கும் இது யாராயிருந்தாலும் அவனை விட இவர்கள் தாழ்ந்தவர்கள் தான். அதனால தான் எம்பெருமான் சரிதில் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திருவடியை தள்ள வைக்கிறாங்க சடாரி. அன்று எம்பெருமான் உலகம் வளர்ந்த பொழுது எல்லார் தலையிலும் தன் காலை வைத்தான். யாருமே ஆட்சேபிக்கலை, யார் யார் தள்ள காலை வைக்கிறது. ஆட்சேபம் ஏன் செய்யலைன்னா எல்லார் தலையிலும் கால் வைக்கக்கூடிய பெரும் பதத்தில் இருப்பவர். அதனால் அவனை நீங்களான மற்றவர்கள் அனைவரும் அவனுக்கு தாழ்ந்தவர்களாகினால பரர்கள் எவனுக்கு அவரோ அவன் பராவரன் என்று ஒரு பொருள் என்று காட்டினார். இன்னொரு பொருள், பரர்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்தவர்கள், அவரர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான். தாசக பிரம்மகிதவாக பிரம்மதாசாகன்னு உபனிஷத்தில் அவனே எல்லாமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களும் அவனே, சூதாடுபவர்களும் அவனே அப்படின்னு அழகாக சொல்கிறது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா இடத்திலும் உள்ளே இருக்கான், தூடிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். பரர்கள் உயர்ந்தவர்கள், அவரர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இந்த பரர்களும் அவர்களுமாக எவன் எல்லாருக்கும் உள்ளே ஆத்மாவாக நிற்கிறானோ அவன் பராவரன் என்று இன்னொரு பொருள் கொடுத்தார். மூன்றாவதாக ஒரு பொருள் கொடுத்தார். அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் பரத்தன்மையும் உண்டு, அவரத்தன்மையும் உண்டு. பரத்தன்மை என்றால் உயர்ந்த தன்மை, அவரத்தன்மை என்றால் தாழ்ந்த தன்மை. ஒரு யசோத, ஏய் கிருஷ்ணா ஏண்டா மண் சாப்பிட்ட, வாயை திறந்து காமி அப்படின்னா, அம்மா அடிக்காத இதை வாயை திறக்கிறேன்னு பயந்து குழந்தை வாயை திறந்த வாய்க்குள்ளே வையமேழும் பார்த்தாள். வையமேழும் பார்த்தாள் என்று சொன்னால் வையமேழும் தன் வாயிலே பார்க்கும்படியாக செய்யக்கூடிய பரத்துவம் அவன்கிட்ட இருந்தது. அதுவே யசோதை ஏய் கிருஷ்ணான்னு மிரட்டினவுடனே அம்மா ஒன்றும் பண்ணாதேன்னு கை கூப்புற அவரத்திறமை இருந்தது. ஆகினால பரன் அவரன் இரண்டும் கலந்தவன் என்று இன்னொரு பொருள் சொன்னார். 3 பொருள் ஆயிற்று. 4வது பொருள் சொன்னார். உலகத்தில் இந்த மந்திரத்தை வாசிக்கும் பொழுது பித்யதே ஹிருதய கிரந்தி க்ஷீயந்தே சர்வசம்சயாக சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு மந்திரம் இருக்குது. அந்த திருஷ்டே பராவரே என்கிற இடத்துல சமஸ்கிருதம் தமிழ் போன்ற மொழிகளில் ஒரு சிறப்பான தன்மை, 2 பதங்கள் சேரும்போது புணர்ச்சி வந்துடும். அது சிறமை எழுத்து போயிடும் அல்லது புது எழுத்தே வரும் நடுவில். இந்த திருஷ்டே ப்ளஸ் அபராவரே என்று சந்தி இருந்தால் அப்பொழுதும் திருஷ்டே பராவரே தான் வரும். ஆகையினால திருஷ்டே அபராவரே என்று பிரித்து கொண்டால், இதுவரை நாம் பராவரன் என்று பிரித்து கொண்டோம். இப்போ திருஷ்டே அபராவரே என்பது திருஷ்டே பராவரே என்று வந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டால் அப்பொழுது அபராவரன் என்று இந்த திருநாமம் வழிபெற்றுடும். அபராவரன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதையும் கேட்கிறேன், உலகத்தில் பரம் என்று சிலதும் அவரம் என்று சிலதும் இருக்குது. இப்படி நாம் வகைப்படுத்த முடியும். ஆனால் இறைவனை இப்படி வகைப்படுத்தி எதிலும் சேர்க்க முடியாது. இவை எல்லாற்றை விட வேறுபட்டவன் அவன். நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற எல்லா பொருள்களை விட வேறுபட்ட தன்மையை உடையவன். ஆகையினால அவன் பராவரங்களான பொருள்களை வேறுபட்டவன் என்று அப்பராவரன் என்று அவனை சொல்வதாக இன்னொரு பொருள் காண்பித்தார். ஆக பராவரன் என்று கொள்ளும்போது 3 பொருள். அதை மந்திரத்திலே உள்ள சொற்றொடை அமைப்பிலே பார்க்கும் பொழுது அபராவரன் என்று திருநாமமாக்கி 4வது பொருள் வரும். இப்படி வேதாந்த தேசிகன் தத்துவ டீக்கையில் விளக்கியிருக்கார். அது சரி, இப்போ 52வது திருநாமத்துக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறீர்களா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த எம்பெருமான் உலகத்தில் உள்ள எத்தனை பேர் எடுத்தாலும் அவர்களெல்லாம் இவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அதாவது இவன் எல்லாருக்கும் ஈசன், எல்லாரையும் ஆள்பவன், எல்லாருக்கும் தலைவன். அதில் தன்னை தவிர மற்ற அனைவர்களுக்கும் தான் ஈசனாக இருக்கிறான்
இதை முண்டகோபுரத்தை சொல்ல இந்த திருநாமத்தின் அடிப்படையில் இங்கே நாரத பகவான் வசிஷ்டருக்கு பராவர் என்பதை பரேசன் என்று விளக்குகிறார். பரேசன் என்றால் பரர்கள் அனைவருக்கும் ஈசன். பரர்கள் என்பதற்கு இங்கு 2 பொருள். மற்றவர்கள் அனைவருக்கும் ஈசன், அல்லது தன்னை தவிர்த்து அனைவருக்கும் ஈசன், அல்லது உலகத்தில் பரன் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் உண்டு. உயர்ந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியவர்கள். அவர்கள் கூட இவனுக்கு அடிபடிந்தவர்கள். ஆயினால் இவன் பரேசன் என்று இவருடைய திருநாமம் அமைகிறது. இப்பேற்பட்ட ஏற்றம் பெற்ற இந்த திருநாமத்தின் சுருக்கமாக விளக்கத்தை இப்பொழுது வாய்ப்பாட்டாக வாசிக்கிறேன், கேளுங்கள். பரபதவாச்சியா ஏதே துவராகி சர்வதா சபே யஸ்ய முண்டகவர்ணித ரீத்யா புரோக்தோ பகவான் பரேஷ நாமாசு. அதனால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவனுக்கு தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் உள்ள பரேசன் எம்பெருமான். ஆக நாமும் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நிலையில் ஒரு பகவானை உணர்ந்து மற்றவர்களுடைய உயர்ந்த நிலை பெறுவதற்கு இந்த திருநாமம் உதவும். எங்கே பக்தியுடன் இதை ஜெபித்து அந்த எம்பெருமானுடைய திருவுருளை நாம் பெறுவோமாக. எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். பரேஷாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.